விஜய் மேலே இப்படி ஒரு வெறியாக இருக்காங்க. நான் என்ன செய்ய முடியும்? வெறியா நாம் எதுக்கு விஜய் எடுத்து பேசணும்? நமக்கு விஜய் அதாவது நல்லதை சொல்லுவோம், கெட்டதை திட்டுவோம். அவ்வளோதான் நம்ம விஜய் எல்லா விஷயத்துலையுமே மோசமானவர்கள் நான் சொல்லவே மாட்டேன். கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்தில் ஒரு 30% போட்டாலே போதும். அவர் கணிசமான தொகுதிகளை வருவார். சார் வாயில் இப்படி வர்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. எனக்கு இல்லை, இப்போ டே பை டே அவருக்கு கூட்டத்தை பார்க்கும்போது அந்த பெண்கள் பரிதவிப்பு பின்னாடியே ஓடுறது, அப்புறம் நானே ஆட்டோ டிரைவர் இறங்கும்போது அண்ணா டிவிக்கு போட்டுருங்கண்ணா, டாக்ஸிக்காரங்க சார் அரசியல் எப்படி சார் இருக்குது, டிவிக்கு ஜெயிக்குமா, ஒரு ஆர்வத்தில் எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ நாம் அந்த அந்த அவங்களுடைய உணர்ச்சியை நாம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? என் கருத்து தான் பெரிய கருத்துன்னு சொல்ல மாட்டேன். நான் பயணப்படுகிற எல்லா ஆட்டோ டிரைவரும் சரி, ஓலா, ஊபர், ரேப்பிடோ டிரைவர்கள் எல்லாருமே 99% விஜய் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா தாத்தா மகன் பேரனுக்கு மகன் அப்படின்னே போயிட்டு இருந்தால் அப்போ என்ன சார் அர்த்தம்? நாட்டில் ஏதாவது நல்லது நடக்குதா? 3000 ரூபா 2000 ரூபா பிள்ளைகளுக்கு கோசி கொடுத்தா போதுமா? எத்தனை பேருக்கு 3000 கொடுத்தாங்க, எத்தனை பேர் 2000 கொடுத்தாங்க? எல்லாம் வரவே இல்லை சார். டிரைவர்ஸ் சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறதே நம்ம கன்வே பண்ணல. அவங்க சொல்கிறாங்க சார் நீங்கள் டிவியில் பேசுகிறவங்க சார், இதெல்லாம் சொல்லுங்கள் சார். நான் சொல்லிட்டேன்.